இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சேவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக 2020 25 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஆண்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன டாப்பிக்கில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேம்ஸ், ஹைட்ரோ பவர்ஸ், பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு எக்ஸாமும் உங்களுக்கு மேலே அந்த கொஸ்டின் எப்போ கேட்கப்பட்டது அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாட்டர் ரிசோர்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து டேம்ஸு, ஹைட்ரோ பவர்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஓகேவா? நீர்மின் நிலையம், அதோடைய பெயர். பாலிமேலா. பாலிமேலா எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசா. பாலிமேலா வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கு. பாலிமேலா எங்க இருக்கு? ஒடிசால இருக்கு. கிர்னா பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. கிர்னா எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. கிர்னா எங்க இருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கு. அடுத்து பாருங்க, அக்ரிமோடா. அக்ரிமோடா எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. அக்ரிமோடா நீர்மின் நிலையம் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. அடுத்து பாருங்க, கோப்பலி. கோப்பலி எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு. ஓகேவா? அப்ப பாருங்க, பாலிமேலான்னு கேட்டா ஒடிசா. பாலிமேலா ஒடிசா. இந்த பாலி அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்தாலே அது எங்க வரும் அப்படின்னா ஒடிசாவில தான் வரும். கிர்னா அப்படின்னா மகாராஷ்டிரா, அக்ரிமோடா அப்படின்னும் போது அது குஜராத், கோப்பலி வந்து அசாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பவானி ஆறு. கொடிவேரி நதி எந்த அணையின் அருகே, எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா பவானி ஆறு. உலகின் மிக நீளமான அணை எது அப்படின்னா ஹீராகுட். உலகின் மிக நீளமான அணை எது அப்படின்னா ஹீராகுட். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, நதி ஆணைய சட்டம் 1956 ஆர்டிகல் 262. ஓகேவா? அதன் அடிப்படையில் 1956ல நதிநீர் சிக்கல் சட்டம், நதி ஆணைய சட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, துங்கபத்ரா திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலங்கள் எது எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆந்திரா, கர்நாடகா. ஆந்திரா, கர்நாடகா. துங்கபத்ரா நதியிலிருந்து பயனடையக்கூடிய மாநிலங்கள் எது? ஆந்திராவும் கர்நாடகாவும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மொர்பி மாவட்டத்தில் இடிந்து விழுந்த ஆங்கிலேயர் கால பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா குஜராத்ல. எங்க அமைந்திருக்கு? குஜராத்ல. அடுத்து பாருங்க, எது சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலம் இல்லை? மத்திய பிரதேசம் பயனடையுது, மகாராஷ்டிரா பயனடையுது, ராஜஸ்தான் பயனடையுது, பஞ்சாப் மட்டும் பயனடையல. அடுத்து பாருங்க, எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது அப்படின்னா நர்மதா. ஓகேவா? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல மிகப்பெரிய ஆறு நர்மதை நதி. அப்ப எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது அப்படின்னா நர்மதா. அடுத்து பாருங்க, பொருத்த சொல்லியிருக்காங்க கீழ்கண்டவற்றில் ஒபாரா நீர்த்தேக்கம். ஒபாரா நீர்த்தேக்கத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் 2. ஓகேவா? இங்க வந்து ஏ. அடுத்து பாருங்க, தாவா நீர்த்தேக்கம். தாவா நீர்த்தேக்கத்தை பொறுத்த வரைக்கும் பி, மத்திய பிரதேசம். ஹீராகுட் நீர்த்தேக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி, ஒடிசா. அடுத்து பாருங்க, கடகவாசல் நீர்த்தேக்கம் வந்து பாத்தீங்கன்னா டி, மகாராஷ்டிரா. அப்போ ஒஃபாரா நீர்த்தேக்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஒஃபாரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேஷ். தாவா நீர்த்தேக்கம் கேட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். ஹீராகுட் நீர்த்தேக்கம் பொறுத்த வரைக்கும் ஒடிசா. கடகவா வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஜல்ஜீவன் மிஷன் டேஷ் அன்று இந்திய பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? 2019 ஆகஸ்ட் 5. ஜல்ஜீவன் மிஷன் வந்து அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் குழாய் மூலம் குடிநீர் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் ஜல்ஜீவன் திட்டம். ஜல்ஜீவன் மிஷன் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 2019 ஆகஸ்ட் 5ல தொடங்கப்பட்டது. அடுத்து பொறுத்துக, சாம்பார் ஏரி ராஜஸ்தான். அடுத்து பாருங்க, புலிக்காட் ஏரி ஆந்திரா தமிழ்நாடுடைய எல்லையா இருக்கும். சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரியை பொறுத்த வரைக்கும் ஒடிசா. வேம்பநாடு ஏரி வந்து கேரளா. அடுத்து பாருங்க, மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறது அப்படின்னா சம்பல் பள்ளத்தாக்கு. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் மூலம் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயனடையுது. அடுத்து பாருங்க, இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை எது அப்படின்னா பக்ரானங்கள். ஈர்ப்பு விசை அணை எது அப்படின்னா பக்ரானங்கள். அடுத்து பாருங்க, ஜெய் சக்தி அபியான் திட்டம் தொடங்கப்பட்டதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றதான் கேக்குறாங்க. ஓகேவா? ஒன்னு மழைநீர் சேகரிப்பு, இன்னொன்னு மீள் நிரப்பு கிணறு கட்டுதல். ஓகேவா? வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கான பில்டிங்ஸ் வந்து உருவாக்குறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் ரெயின் வாட்டர், மழைநீர் சேகரிப்பு. இது ரெண்டுமே ஜெய் சக்தி.
அபியான் திட்டத்தினுடைய தொடக்கம் குறிக்கோளா பார்க்கிறோம். எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? ராஜஸ்தான் சமவெளி. எந்த பகுதியில சாம்பார் ஏரி அமைஞ்சிருக்கு? ராஜஸ்தான் சமவெளி. அடுத்து பாருங்க, எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2019. தேசிய ஜல்ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் யார்? ஓகேவா, அப்போ இருந்தது மனோஜ்குமார் சாகு. ஓகேவா, இப்போ மாறி இருப்பாங்க. அடுத்து குரூப் 1 எக்ஸாம் 2024 என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நீர்நிலைகளில் அபரிமிதமான பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா யூட்ரிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூட்ரிபிகேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஒரு பொறுத்துக. which following incorrect pair? incorrect pair தான் கேக்குறாங்க. ஓகேவா, சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் நதி. ராஜசாகர்னா இது வந்து கிருஷ்ணால வரும், கோசி இது தப்பு. அதே மாதிரி சர்தார் சரோவர நர்மதை. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வேற, இந்த இதுவும் தப்பு. 2-4 வந்து தப்புங்க. அடுத்து பாருங்க, நீர் பாதுகாப்பு திட்டமும் மாநிலமும். மாநிலம் பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசம் பொறுத்த வரைக்கும் நீட்டு. ஓகேவா, பீகார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1. பீகார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் ஹரியாலி. குஜராத் பொறுத்த வரைக்கும் ஓகேவா சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டி. ஓகேவா, குஜராத் பொறுத்த வரைக்கும் சுலஜலாம் சுபலாம் ஜல் சஞ்சாய் திட்டம். ஹரியானா வந்து ஜல் ஹவாய் ஜீவன் ஹவாய் திட்டம். ஜல் ஹவாய் ஜீவன் ஹவாய் திட்டம். ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் நீரு சீட்டு திட்டம். பீகார் வந்து ஜல்ஜீவன் ஹரியாலி. பீகார் வந்து ஜல்ஜீவன் ஹரியாலி. அடுத்து பாருங்க. ஓகே, அவ்வளவுதாங்க. இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா தான் இருக்கும். அடுத்து சாயில் பார்க்கலாம்.